ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜேஜே கிச்சன். ஜேஜே கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரொம்பவே ஆரோக்கியமான கேப்பக்கூழ் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதே டைமில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க. கேப்பக்கூழ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை புளிக்க வைக்கணும். 8லேருந்து 10 மணி நேரம் நல்லாவே புளிக்கணும். அதனால் நான் 2 கப் கேப்ப மாவை நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி, நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறதா இருந்தால், இதே நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. 8லேருந்து 10 மணி நேரம் புளிச்சு வரணும். நான் இதில் 2 கப் மாவுக்கு ஒரு 6 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், புளிக்க வச்சுருக்கேன். அது காலையில் பார்க்கலாம். காலையில் புளிச்சு வந்திருக்கும். இது பார்த்திங்களா, காலையில் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம களி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கூழுக்கு. நான் 6 கப் ஆல்ரெடி அதில் தண்ணி ஊற்றுறதுனால இதில் 2 கப் மட்டும் சேர்த்துட்டு, ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டு களி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மாவை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இல்லாட்டா ஆல்ரெடி எல்லாருக்குமே களி மாவு தெரியும். பிகினராக இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுனோடனே இப்படி லைட்டாக கட்டி வரும். அதை நீங்கள் பெரட்டி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு களி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லாவே கிண்டிக்கங்க. லாஸ்ட்டில் நல்ல சொலண்ட அல்வா மாதிரி வருங்க. அப்படியே நம்மளோட கரண்டியில் அப்படியே ஒட்டிட்டு வரும். அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல். இது பார்த்திங்களா எப்படி திரண்டு வருதுன்னு, ஒரு தொதல் மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கணும். களி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சுக்கிட்டோம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு மட்டும் இந்த களியை எடுத்து கூழ் ரெடி பண்ண போகிறோம். எங்களுக்கு ஒரு 3 கரண்டி போல் தோசை கரண்டிக்கு 3 கரண்டி போல் மாவு எடுத்து கூழ் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இந்த கூழுக்கு களி மாவு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியே அரிசியை உடைச்சி நொய் மாதிரி உடைச்சிட்டு அதையும் வேக வச்சு சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி அப்படி பண்ணேங்க. நான் இன்றைக்கி பழைய சாதத்தை தான் சேர்த்துக்கிறேன். இப்படியும் சேர்க்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு டபுள் நன்மை கொடுக்கும். ஏன்னா பழைய சாதமும் இதுவும் செய்கிறச்சில நம்மளுக்கு 2ஓட நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். அதனால நான் எப்போவுமே பழைய சாதத்தை தான் கூழோட போட்டுப்பேன். நைட்டு தண்ணி ஊற்றின சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு, அது கூட நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு நம்ம களியோடு சேர்த்து பிசைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போது நைட்டு ஊற்றி வச்சுருந்த தயிரை மிக்சியில் நல்லா அடித்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மோராகவும் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்தா தண்ணி சேர்க்க தேவையில்லை. தயிர்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நம்ம களியில் உப்பு எதுவுமே போடல. அதனால் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா களியில் உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் தேவைக்கு தக்கன. அவ்வளோதாங்க. நம்ம திக்னஸ் பார்த்து அதுக்கு தக்கன கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நம்ம அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுவேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். நார்மலாக மோரில் எல்லாமே நான் மசாலா மோர்லேயுமே இஞ்சி சேர்ப்பேன். அதனால் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பொடி வெங்காயம். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக மல்லி இலை தூவியாச்சு. இவ்வளோ தாங்க. நம்மளோட கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே நம்ம வண்டி கடை டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம வண்டி கடையிலலாம் ரோட்டில் டைமில் நிறைய டைம் குடிச்சிருப்போம். அந்த வெயிலுக்கும் அது குடிக்க சொல்ல அதுக்கு அந்த ஒரு வட்டலை கடிச்சிட்டு குடிக்க சொல்ல இருக்கிற டேஸ்ட்டே செமையாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம களி மட்டும்தாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நைட்டு மாவு ஊற வைக்கணும், களி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டக்குன்னு கலந்து விடுற வேலை தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கேப்பக்கூழ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி குடிப்பாங்கங்க. நான் அதுக்கு சைடிஷாக நான் மாங்காய் மோர் வத்தல், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன். பேரட்டப்பளம் எனக்கு அது பிடிக்கும். அந்த வண்டி கடையில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ நம்ம வீட்டிலையே ஒரு குட்டி வண்டி கடையை செட்டப்பை ரெடி பண்ணிடலான்றதுனால நான் எல்லாமே அதே மாதிரியே வச்சுட்டேன். பசங்க ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப ஃபுல்லாக குடிச்சிட்டு போனாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.